திருமணத்திற்கு முன்பே உடலுறவு, அதுவும் பகல்ல. இதுதான் காரணம். அமலா பாலோட கன்றாவி பேச்சு. என்ன பேசியிருக்காங்கன்னு பாருங்களேன். தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையா வலம் வரும் அமலா பால் தமிழ், தெலுங்கு, மலையாள திரையுலகில் தனக்கென தனி இடத்தை பிடிச்சவங்க. 2010 ஆண்டு வெளியான மைனா படத்தின் மூலமா ரசிகர்களோட மனதில் இடம் பிடிச்ச இவங்க தலைவா படத்துல விஜயுடனும், வேலையில்லா பட்டதாரி படத்துல தனுஷுடனும் உள்ளிட்ட படங்களை நடித்து முன்னணி நடிகையா உயர்ந்தாங்க. கடந்த ஆண்டு 2024 வெளியான ஆடு ஜீவிதம் திரைப்படம் இவங்களோட நடிப்புல மக்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றது. தன்னோட நடிப்பு திறமையால மட்டுமில்லாம தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அமலா பால் ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்திருக்காங்க. 2023 ஆண்டு ஜகத் தேசாய் என்பவரை காதலிச்சு திருமணம் கொண்ட அமலா பால் இவங்களுக்கு இளை என்ற மகன் இருக்காங்க. சமீபத்தில் அளித்த பேட்டியில அமலா பால் தன்னோட காதல், திருமணம் மற்றும் தாய்மை குறித்து வெளிப்படையா பேசியிருக்காங்க. நான் ஜகத் தேசாயை சந்தித்த ஒரே மாதத்துல கர்ப்பமாகிட்டேன். இரவு பகல் பார்க்காமல் எங்கள் காதலை கொண்டாடியதோட விளைவுதான் கர்ப்பம். முதல்ல கர்ப்பமானன், அதுக்கப்புறம் தான் திருமணம் செஞ்சுக்கிட்டோன்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. தன்னோட மகன் இளை குறித்து பேசிய அமலா பால், இளை எங்கள் வாழ்க்கையில வந்த மிகப்பெரிய மகிழ்ச்சி. குழந்தைக்காக நாங்க எங்களோட ஈகோவை உடைச்சு தூக்கி எறிஞ்சிட்டோம். இளை எங்கள் உறவை மேலும் பலப்படுத்தியிருக்கான். இந்த உறவை நான் தெய்வீகம் என்னன்னு சொல்றேன். மேலும் இதில் வந்த பிறகு நான் இவ்வளவு பொறுமையா இருப்பேனான்னு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எனக்கு பொறுமைனா என்னன்னே தெரியாது. என் அண்ணன் கூட நீ இவ்வளவு பொறுமையா இருக்கிறத நான் பார்த்து ஆச்சரியப்படுறேன்னு நகைச்சுவையோடு சொல்லியிருக்கான். அமலா பாலோட இந்த பேட்டி சமூக ஊடகங்கள்ல வைரலாகி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. அதாவது எளிமையான பேச்சும் தாய்மை மற்றும் குடும்ப வாழ்க்கை குறித்த வெளிப்படையான கருத்துக்களும் பலரையும் கவர்ந்திருக்கு. தற்போது சினிமாவிலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியோட வலம் வர அமலா பால் தன்னோட அடுத்த படங்கள் மூலமா மீண்டும் ரசிகர்களை மகிழ்விக்க காத்திருக்காங்களா? நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.